Hello, vanakkam. Welcome back to my channel. Today I want to talk about working anyway. In the work, you can substitute it with whatever it is that you need to get it done. Do it anyway அப்படின்னு சொல்லலாம். இப்போ do it anyway அப்படின்னா என்ன? இப்போ நம்மளுக்கு on any given day நம்ம இன்றைக்கி இது செய்வோம் அது செய்வோம்னு நிறைய வச்சுருக்கோம். எதெல்லாமோ கோல் இருக்கும். நம்ம நேற்று பண்ணோன்னு நினச்சது பண்ணாமல் இன்றைக்கி மாற்றி வச்சது இருக்கலாம், இன்றைக்கி இருக்கிறதே இருக்கலாம். திங்ஸ் இது நான் ருட்டீன் டு டூ லிஸ்ட் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கை பற்றி சொல்லலை. ஃபார் அவர் ஃப்யூச்சர் நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸ் அண்ட் திங்ஸ் விச் ஆர் லைக் நம்மளோட பர்சனல் அம்பிஷன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்கிறேன். இப்போ நம்மளோட ஸ்டடீஸாக இருக்கலாம், சம் கைண்ட் ஆஃப் ஸ்கில் அப்கிரேடேஷனாக இருக்கலாம், நம்மளோட ஹெல்த் ரிலேட்டட் கோலாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், உங்களோட இண்டிவிஜுவல் சம்திங் தட் யூ நீட் டு டூ இன் ஆர்டர் டு அப்கிரேட் யுவர் லைஃப். அது செய்யணும். ஆனால் நம்ம இதை செய்யணும்னு நினைக்கும்போது என்னாகும்? ஒரு ஹெல்த் இஷ்யூ வரலாம், ஒரு ஃபேமிலி இஷ்யூ வரலாம், நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரலாம், ஒர்க் ஆஃபீஸ்லேருந்து நினச்ச டைமில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர முடியாமல் போயிடலாம், டிராஃபிக்கில் பிரச்சனை வரலாம், 1000 விஷயங்கள் நடக்கலாம். ஸோ டூ இட் எனிவே அப்படின்னா என்ன? இதெல்லாம் இருந்தாலும் சரி, நம்ம கோல் நோக்கி போயிட்டே இருக்கலாம். ஆள்கள் உங்களை சப்போர்ட் பண்ணலையா, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கும்போது அதுக்கு எகென்ஸ்டாக பண்ணுறீங்களா? உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு பதிலாக வேணும்னே உங்களை இதுக்கு போகக்கூடாதுன்னு டிஸ்கரேஜ் பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நோக்கி போகும்போது உங்களுக்கு இந்த எலிமெண்ட் சப்போர்ட், என்விரான்மெண்டல் சப்போர்ட் வேணும்னு தெரிஞ்சும் அதுக்கு நேர எகென்ஸ்டானது பண்ணுறாங்களா? விட்டு கொடுத்துடுவீங்களா? அப்படி விடக்கூடாது. உங்கள் இலக்கு இந்த மாதிரி இவருடைய சப்போர்ட்டிலோ இவருடைய வார்த்தையிலோ வாக்கிலோ இதிலெல்லாம் இருக்கக்கூடாது. லெட் தெம் சே வாட் தே வாண்ட், லெட் தெம் நாட் சப்போர்ட் யூ, டூ இட் எனிவே. அவர் யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்லை, வாட் எவர் இட் இஸ் தட் யூ வாண்ட் டு டூ இட் எனிவே. நீங்கள் நிறைய முயற்சி எடுத்துகிட்ருக்கீங்க, ஆனால் எடுத்த முயற்சியிலெல்லாம் ஃபெயில் ஆகுறீங்களா? நீங்கள் ரொம்ப நல்ல நோக்கத்தோட நல்ல மாடலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணிட்டு ஒரு நல்ல சின்சியர் முயற்சி எடுத்துமே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்களா? சக்ஸஸ் ஆயிரும்னு நினச்சிட்டு கூட அன்ஃபேர் முறையில் இன்னொருத்தர் உங்களை மீறி மிதித்து மேலே போயிட்டாரா? நீங்கள் நினச்ச ஒரு இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்ச விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாமல் கொஞ்சம் அடிபட்டு போயினீங்களா? திருப்பியும் எந்திரிச்சு முயற்சி பண்ணுங்கள். டூ இட் எனிவே. இது வரைக்கும் நடந்தது சக்ஸஸாக இருந்தாலும் ஃபெயிலியராக இருந்தாலும் இதெல்லாம் க்ரைட்டீரியா கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது செய்தே ஆகணும். டூ இட் எனிவே. இப்படியெல்லாம் நடந்திருக்கலாம், நடந்துகிட்டே போயிட்டே இருக்கட்டும். பட் நீட்ஸ் டு பி டன், டூ இட் எனிவே. நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ரீஸ்டார்ட் பண்ணுறதுலே ஒரு சர்க்கிள் மாதிரி, வீல் மாதிரி சுற்றிட்டே இருக்கீங்களா? எவ்ரிடே யூ ஆர் ஸ்டார்டிங் எ கோல் அண்ட் ரீஸ்டார்டிங் எ கோல், அப்படி போயிட்டுருக்கீங்களா? கொஞ்சம் ப்ரோக்ரஸ் வருது, ஆனால் 2 ஸ்டெப்பு முன்னாடி எடுக்கையில் 3 ஸ்டெப் பின்னாடி போகிறீங்களா? ஏதோ ஒரு வழி நோக்கி போயிட்டே இருக்கும்போது ஒரு செட் பேக் வருதா? நீங்கள் உங்களோட மோட்டிவேஷன், உங்களோட வில் பவர், டெடிக்கேஷன் இதெல்லாம் கண்டினியூஸாக கொண்டு போக முடியாமல் ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டோ இல்லை ஒரு வாரம் ஒர்க் பண்ணிட்டோ கொஞ்சம் ரிசல்ட் வர ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் டிஸ்ட்ராக்ட் ஆகி நீங்கள் இல்லைன்னா நீங்களே ஒரு செல்ஃப் சாபட்டாஜ் பண்ணிக்கிட்டு இந்த எஃபர்ட் அப்படியே வீணாக போயிடுதா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதை விட மோசமான சுச்சுவேஷனில் போய் திருப்பி செஞ்சு நிற்கிறீங்களா? அப்போது கேன் யூ கிவ் அப்? நோ. அப்படி இருந்தாலுமே டூ இட் எனிவே. அப்படி உங்களோட நினச்சபடி வரலைன்னா கூட டூ இட் எனிவே. இப்படி பண்ணும்போது என்ன பிரயோஜனம்? The good news from that is, if you continue to do it like that, if you continue to do it like that, the thing will actually get done eventually. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. ஆனால் நம்ம இப்போ நடந்த எக்ஸ்கியூஸினாலேயோ பிரச்சனைனாலேயோ மனசுக்கு வரக்கூட்டின கஷ்டத்தினாலேயோ நம்ம இதை விட்டு கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு காரணத்தால் இது நடக்காது. அட் நோ காஸ்ட் கேன் இட் ஆக்சுவலி ஹேப்பன். ஆனால் நம்ம இது வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில் டூ இட் எனிவேன்னு நினச்சிட்டோம்னா அட் சம் பாயிண்ட் இட் வில் ஹேப்பன். நான் வாழ்க்கையில் நிறைய ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு, செய்யாமல் இருக்கிறதுக்கு வாழ்க்கையில் நிறைய காரணங்கள் இருக்கும். எனி நம்பர் ஆஃப் எக்ஸ்கியூசஸ் ஆர் தேர் ஃபார் யூ டு நாட் டூ இட் டுடே.
இது இன்றைக்கி செய்ய வேண்டான்னு நினச்சா இதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. உட்காந்து யோசித்தா உடனுடனே காரணங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். அது சரியில்லை, இது சரியில்லை, 1ஆம் தேதி ஆகட்டும், திங்கட்கிழமை வரட்டும், ஞாயிற்றுக்கிழமை வரட்டும், லீவு கிடைக்கட்டும், வீட்டில் எல்லாருக்கும் ஒன்று கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணட்டும் அப்படின்னு இப்படின்னு 1008 காரணங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஹியூமன் மைண்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஃபைண்டிங் ரீசன்ஸ். இந்த காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை. இப்படி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு 1008 காரணம் இருக்கும்போது ஏன் வேணும்னு செய்யணும்? ஒரே ஒரு காரணம் இருக்கும். உங்களுக்கு ஆசை இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு டிசைர் இருக்குல்ல, நாளைக்கு இன்னொரு வருஷம் கழிச்சோ வென்னவர் இது நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இந்த கோல் அச்சீவ் பண்ணவராக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்குல்ல, யூ விஷ் டு பி தட் பர்சன். அந்த ஆசை உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்குல்ல, அந்த ஒரே காரணம் போதுங்க. இதுக்கு வேறு எந்த காரணமும் தேவையில்லை. தட் இஸ் ஒன்லி ரீசன் யூ நீட் டு டூ இட் எனிவே. மற்றவருக்கெல்லாம் உங்களை பிடிக்கலையா? உங்களை பிடிக்காதவங்க தான் வந்து மிக மிக சூட்சமமாக மிக மிக கான்சென்ட்ரேட்டடாக உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவருக்கு இருக்கிற ஃபோக்கஸ் வேறு யாருக்கும் இருக்காது. அப்போது அவங்க அப்படி விட்டு பார்த்துட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாழ்க்கை காமிக்க வேண்டாமா, வாழ்ந்து காட்ட வேண்டாமா? ஸோ நம்ம டெய்லி டிஸ்ட்ராக்டடாக போயிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு நல்லது வரணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் கஷ்டப்படுவாங்க. நம்ம வந்து நல்லா வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. அப்படி வாழ்ந்துட்டு என்ன பிரயோஜனம்? சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுறதுக்கு தானே இந்த வாழ்க்கை இருக்குது. ஸோ லெட் அஸ் டூ இட். லெட் அஸ் புஷ் ourselves அண்ட் கெட் இட் டன் டுடே. டூ இட் எனிவே. எந்த ஒரு காரணம் இருந்தாலும் சரி. 1008 ரீசன்ஸ் இருக்கல இது செய்யாமல் இருக்கிறதுக்கு. பட் இஃப் தெர் இஸ் ஒன் ரீசன் டு டூ இட் எனிவே. இது பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா, இப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா, ப்ளீஸ் டூ இட் எனிவே. புஷ் த்ரூ த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஜஸ்ட் டூ இட். இதுக்கு சொல்லும்போது ஈஸியாக இருக்குது, பண்ணுறதுக்கு கஷ்டம் அப்படின்னு தோணுதுன்னா, கஷ்டந்தான் வாழ்க்கையில். வாட் எவர் இஸ் ஒர்த் ஹேவிங் இன் லைஃப், வாட் எவர் இஸ் ஒர்த் டூயிங் இன் லைஃப், இட் இஸ் பவுண்ட் டு பி டிஃபிகல்ட். அதில் கஷ்டம் இருக்க தான் செய்யும். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆல்வேஸ் இட் இஸ் பவுண்ட் டு பி டிஃபிகல்ட். அப்போது வாட் டு யூ நீட் டு டூ? கஷ்டமாக இருக்கிறது நம்ம செய்யணும். உலகத்தில் சாதனை படைத்த அனைவர்கிட்டும் கேட்டிங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு தான் சாதனை படுத்திருக்காங்க. யாருமே வந்து எனக்கு எல்லாமே கடவுள் இறங்கி வந்து கையில் கொடுத்தாங்க, நான் அதனால் நல்லா சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி 1008 காரணங்கள் இருந்திருக்குது செய்யாமல் விடுறதுக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஆசை, அந்த ஒரு காரணத்தில் வச்சு அவங்க நிறைய புஷ் பண்ணிக்கிட்டு தே காட் இட் டன். அந்த ஸ்பிரிட்டு தான் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா we have to do it. we may fail 1000 times. நிறைய முயற்சி எடுத்து எத்தனை தடவை ஸ்டார்ட் பண்ணாலும் திருப்பி வரலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக லெட்டஸ் ஒரு வெயிட் லாஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு 5 கிலோ, ஒரு 10 கிலோ, ஒரு 20 கிலோ கூட நம்ம வெயிட்டு கம்மி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு டைம் நம்ம 1/2 கிலோ கம்மி பண்ணும்போது 1 கிலோ ஏறுது. ஒரு 2 நாள் நம்ம டயட் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் நம்ம டயட் விட்டுட்டு போயிட்டே இருக்குது. 2 நாள் எக்ஸசைஸ் பண்ணுறோம், 3ஆவது நாள் மோட்டிவேஷனே போகுது. இப்படி ரிஸ்டார்ட் தான் எத்தனை தடவை பண்ணுது. நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா ஒரு காலவும் நம்மளோட வெயிட்டோ நம்மளோட ஃபிட்னஸோ நம்ம கண்ட்ரோலில் வரவே வராது. ஆனால் இஃப் யூ கீப் ரீஸ்டார்டிங் அட் சம் பாயிண்ட் இட் இஸ் பவுண்ட் டு ஸ்டிக். இப்போ பண்ணுற டெக்னிக் வந்து சரியாக இல்லைன்னா இன்னொரு டெக்னிக் வச்சு இன்னொரு முறையில் நம்ம திருப்பி இன்னொரு ட்ரை பண்ணிட்டோம்னா அட் சம் பாயிண்ட் இட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன். ஸோ டூ இட் எனிவே. நேற்று வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சா, இது வரைக்கும் என்ன ரிசல்ட் வந்துடுச்சு, இதெல்லாம் நம்மளோட கன்சர்னே கிடையாது. இன்றைக்கி என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணணும், வாட் இஸ் இட் தட் நீட்ஸ் டு பி டன் நவ், அது பாருங்கள். டூ இட் எனிவே. அது பண்ணிடுங்க. தட் வில் கிவ் யூ ஆல் த ரிசல்ட்ஸ் தட் யூ நீட். ஸோ இந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கணும். இது வரைக்கும் நடந்தது எப்படியோ இருக்கட்டும், மற்றவர் சொல்கிறது எப்படியோ இருக்கட்டும், இது வரைக்கும் நேற்று வரைக்கும் நான் சக்ஸஸாக இருந்தேனா இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகும், எல்லாரும் நேற்று வரைக்கும் சக்ஸஸ் இருந்தவங்க மட்டும்தான் இன்றைக்கி முயற்சி பண்ணணுன்னா உலகத்தில் புதுசாக யாரும் ஒருத்தர் உருவாகுவாங்களோ? ஒரு காலம் உருவாக முடியாது. எப்போவுமே ஒரு தடவை சக்ஸஸ்ஃபுல்லானவன் தான் திருப்பி சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கணும்னு ஏதோ சட்டம் இருக்கா? இல்லைல்ல. நம்ம 1000 தடவை ஃபெயில் ஆகிடலாம், 1008 தடவை ஃபெயில் ஆகிடலாம், திருப்பி எந்திரிச்சு நடக்கணும், அவ்வளோதான். ஸோ டூ இட் எனிவே. போனதை பற்றி யோசிக்காதீங்க. வாட் டிடன்ட் ஒர்க் அவுட், எது ஒர்க் அவுட் ஆகலை, எதில் பிரச்சனை ஆகிடுச்சு, ஏதாவது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, எந்த முயற்சிகள் ஒர்க் அவுட் ஆகலை, எந்த அப்போசிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இதிலெல்லாம் ஃபோக்கஸ் கொடுக்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் கோயிங் ஃபார் யூ. வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு இந்த ஆசை மட்டும் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்குன்னா அந்த ஆசையே போதும். அதை விட வேறு என்ன வேணும்? இந்த உலகத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்குற எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ், என்டையரிட்டி ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன், ஹியூமன் அட்வான்ஸ்மெண்ட், இட் ஆல் ஹேப்பன் பிகாஸ் சம்படி ஹேட் அ டிசையர். யாரோ ஒருத்தர் ஆசைப்பட்டதை வச்சு அவர் முயற்சி எடுத்ததுனால தான் நமக்கு இன்றைக்கி சுற்றி இருக்கிற எல்லாமே, இன்றைக்கி இருக்கிற அனைத்து டெக்னாலஜியுமே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே, இன்றைக்கி நம்ம சயின்ஸு எவ்ரிதிங் கேம் பிகாஸ் சம்படி ஹேட் அ டிசையர்.
அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளோட டிசைர் எவ்வளோ சின்னது, அது நம்மளால் பண்ண முடியாதாண்ணா? கண்டிப்பாக பண்ண முடியும். நம்மளும் வந்து ப்ரோக்ரஸ் நோக்கி எடுத்துகிட்டு போகிற ஒரே ஒரு விஷயங்கிறது வந்து நம்மளோட இந்த டிசையர் தான், இந்த அம்பிஷன் தான். உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குன்னா அதுக்கு இன்றைக்கி என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ நீங்கள் அதை செஞ்சுடுங்க. நேற்று வரைக்கும் எடுக்க முடிஞ்சிச்சா, எடுக்க முடியல, நாளைக்கு எடுக்க முடியுமா, முடியாதா, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. முன்னாடி நம்ம முன்னாடி நடந்த பழைய விஷயங்களும் நம்ம யோசிக்க தேவையில்லை, இன்னும் வரப்போகிற விஷயங்களும் நம்ம யோசிக்க தேவையில்லை. இப்போது இன்றைக்கி என்ன செய்யணும்? டூ இட் எனிவே. அது மட்டும் செஞ்சுடுங்க. மற்றதெல்லாம் முடிஞ்சிச்சு, போனது போயிடுச்சு. அதிலெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று வரைக்கும் எல்லாம் சரியாக போயிடுச்சா, நேற்று வரைக்கும் எல்லாம் ஃபெயிலாக போயிடுச்சா, இதெல்லாம் நாட் யுவர் கன்சர்ன். டுடே யூ ஹாவ் திஸ் திங் டு டூ. இல்லை இன்றைக்கி நான் பண்ண வேண்டியதுன்னு இன்னொரு விஷயம் இருக்குன்னா, இது இன்றைக்கி படிக்கணும், இன்றைக்கி படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இது, இன்றைக்கி நான் சாப்பிட வேண்டிய பொருள் இது, இன்றைக்கி நான் பண்ண வேண்டிய ஒர்க் அவுட் இது, இன்றைக்கி நான் கற்றுக்க வேண்டினது இது, இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய ப்ராஜெக்ட் இது, இன்றைக்கி நான் சம்பாதிக்க வேண்டிய பணம் இது, வாட் எவர் ஏதோ ஒன்று இன்றைக்கி நீங்கள் எடுக்க வேண்டிய அந்த ஸ்டெப் இருக்கலாம். அது மட்டும் செஞ்சுருங்க. டூ தேட். பின்னாடி நடந்ததை பற்றியோ வரப்போகிறதை பற்றியோ எந்த கன்சர்னும் கவலையும் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் தோஸ் ஆர் நன் ஆஃப் ஆர் பிஸ்னஸ். இது நம்மளோட வழி கிடையாது. டூ இட் எனிவே, ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட், ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் மைட் ஹேப்பன் இன் த ஃப்யூச்சர். நாளைக்கு என்ன வேணுமோ நடக்காமல் இருக்கலாம், பரவாயில்லை. இன்றைக்கி செய்ய வேண்டியது செய்யுங்க, அவ்வளோதான். நேற்று வரைக்கும் எது வேணுமோ நடக்காமல் இருந்திருக்கலாம், பரவாயில்லை. இன்றைக்கி செய்ய வேண்டியது செய்யுங்க, அவ்வளோதான். நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், பரவாயில்லை. நம்ம செய்ய வேண்டியது செஞ்சுடுங்க, அவ்வளோதான். ரிசல்ட் வராமல் இருக்கலாம், பரவாயில்ல. நம்ம செய்ய வேண்டியது செஞ்சுருவோம். எப்போயாவது ஒரு காலம் நம்மளுக்கு வர வேண்டிய ரிசல்ட் நமக்கு வந்து தான் ஆகும். யாராலே நமக்குன்னு வச்சுருக்கிறது யாராலே எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம முயற்சி கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா சக்ஸஸ் இஸ் இன்னெவிட்டபிள். ஆல் வி ஹாவ் டு டூ இஸ் வாட் நீட்ஸ் டு பி டன் டுடே. இன்றைக்கி செய்ய வேண்டியது டூ இட். எந்தெந்த எக்ஸ்கியூஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் அந்த எக்ஸ்கியூஸை விட்டு do what needs to be done today. Do it anyway. No matter what is happening, do it anyway. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.